Hi dear students, welcome to A2 Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரீஅலாட்மென்ட் கவுன்சிலிங் அப்படினா என்ன அதுக்கான full details பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So skip பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பாராமெடிக்கல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத கோர்ஸ் அண்ட் காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்வர்ட் டிக்ளைன் ஆப்ஷன் கொடுத்து அதை மாற்ற முடியாது. இதுக்கான ஒரே ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரீஅலாட்மென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். இந்த ரீஅலாட்மென்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன். எனக்கு கிடைச்ச காலேஜ் பாத்தீங்கன்னா மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம்னா எனக்கு அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரீஅலாட்மென்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ரீஅலாட்மென்ட் கவுன்சிலிங், அலாட்மென்ட் கவுன்சிலிங் எல்லாமே ஒரே ஸ்டெப்பா கண்டக்ட் பண்ணுவாங்க. நானும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அதுல எனக்கு கண்டிப்பா மதுரை மெடிக்கல் காலேஜ் தான் கிடைக்கும், பிஎஸ்சி நர்சிங் மேல் தான் கிடைக்கும்னு நாட் அஷ்யூர். அதாவது 100% உறுதியா சொல்ல முடியாது. என்ன கோர்ஸ் வேணா கிடைக்கலாம், என்ன காலேஜ் வேணாலும் கிடைக்கலாம். அதுதான் இந்த ரீஅலாட்மென்ட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற கோர்ஸ் தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ரீஅலாட்மென்ட் எதுக்கு பண்றேன்? மதுரை மெடிக்கல் காலேஜ் வேணும், பிஎஸ்சி நர்சிங் மேல் வேணும்னு பண்றேன். பட் எனக்கு ரீஅலாட்மென்ட் மூலியமா பாத்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ் தான் கிடைக்கும், பிஎஸ்சி நர்சிங் மேல் தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எது வேணா கிடைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்னுடைய கட் ஆஃப் ஒரு 198க்கு மேல இருக்குது அப்படின்னா மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல டோட்டலா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு நீங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரீஅலாட்மென்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றது, இல்லைன்னா நீங்க காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சீட் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் ரீஅலாட்மென்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றது. ரீஅலாட்மென்ட் கவுன்சிலிங்க பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல அலாட் ஆன காலேஜ்ல போய் முதல்ல ரிப்போர்ட் பண்ணணும், நான் ரீஅலாட்மென்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க, காலேஜ் சீட் அலாட் ஆகல செகண்ட் ரவுண்ட்ல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அலாட் ஆன காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் செகண்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ்ல சீட் அலாட் ஆகிருச்சு, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றேன், எனக்கு காலேஜ் அலாட் ஆகல அப்படின்னா நான் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு செகண்ட் ரவுண்ட்ல தேனி மெடிக்கல் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் மேல் கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா தேனி மெடிக்கல் காலேஜ்ல தான் போய் ஜாயின் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கா மோகன் குமாரமங்கலம் சீட் அப்படிங்கிறது எனக்கு கேன்சல் ஆயிரும். இதுதான் ரீஅலாட்மென்ட் கவுன்சிலிங் உடைய ரூல்ஸ். இந்த இம்பார்ட்டன்டான நோட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஅலாட்மென்ட் கவுன்சிலிங் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் காலேஜ் தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸோ அதை முன்னாடி சாய்ஸ்ல கொடுக்கலாம், பின்னாடி சாய்ஸ்ல கொடுக்கலாம். உங்க கட் ஆஃப் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சிஸ்டம் அலாட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கோர்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். கிடைச்சது அப்படின்னா என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் கிடைச்சதோ அதுல தான் போய் ஜாயின் பண்ணணும். இதுதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். என்னுடைய சஜஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன சீட் அலாட் ஆகுதோ மோஸ்ட்லி அதுலயே ஜாயின் பண்ணிருங்க. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜும் பெஸ்ட் காலேஜ் தான், எல்லா கோர்ஸும் பெஸ்ட் கோர்ஸ் தான். நம்ம அந்த கோர்ஸ்ல எப்படி நம்மளுடைய ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்றோம், அந்த கோர்ஸை நம்ம நாலேஜ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அதை பொறுத்து நம்மளுடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ரீஅலாட்மெண்ட் போட போட நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட சீட்டும் வேஸ்ட் ஆகும், உங்களுடைய டைமும் வேஸ்ட் ஆகும், கோர்ஸ்க்கான அந்த மதிப்பு அப்படிங்கிறதும் போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ரீஅலாட்மென்ட் கவுன்சிலிங் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்தால் மட்டும் போடுங்க. மற்றபடி எல்லாத்துக்கும் ரீஅலாட்மென்ட் கவுன்சிலிங் போட வேண்டாம். ஏன்னா போன இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரீஅலாட்மென்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மீடியம் கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சீட் அலாட் ஆகாமல் போயிருக்குது. ஸோ இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அலாட்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு பிடிக்காத கோர்ஸ் ஒரு பிடிக்காத காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரீஅலாட்மெண்ட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் அண்ட் பிடிச்ச காலேஜ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் பண்ணல, கூடிய சீக்கிரமே ஓப்பன் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேனலை இன்டிமேட் பண்ணிடுறேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சா, கவுன்சிலிங் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. கவுன்சிலிங் கண்டிப்பா நடக்கும், அப்ளிகேஷனுமே கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீட் இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாரும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கவுன்சிலிங் ரிலேட்டட் கைடன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.